ஹாய், வாங்க தம் பிரியாணி செய்வது எப்படின்னு சொல்கிறேன். ஷெஃப் ராஜா. எனக்கு தெரிஞ்ச அளவு செய்த பிரியாணி பாருங்கள், முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். இது 8 கிலோ சிக்கன், 8 கிலோ ரைஸ் பிரியாணி. ஆயில் வந்து 1 600, 200 கிராம் நெய், பட்டை, லவங்கம், கரம் மசாலா, ஒரு கரம் மசாலா, சோம்பு, கம்பல்சரி சோம்பு யூஸ் பண்ணுறது, சோம்பு. அதுக்கப்புறம் ஆனியன் ஸ்லைஸு, கொஞ்சம் க்ரீன் சில்லி போட்டு வதக்க வேணும். நல்லா ஃப்ரை ஆன ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கலர் தேவைன்னா காஷ்மீர் சில்லி, கொஞ்சம் கரம் மசாலா பவுடர், தக்காளி ரொம்ப அதிகமாக போடக்கூடாது, மீடியமாக, கொத்தமல்லி, புதினா, தயிர், சால்ட்டு, சிக்கன் 8 கிலோ, இல்லை 12 கிலோ போடலாம், 8 கிலோ தான் போடுறேன். கொஞ்சம் சுடுதண்ணி, ஒரு 2 லிட்டர் சுடுதண்ணி ஊற்றலாம் போதும். அப்போ கழிச்சு ரைஸ் பாயிலில் போட்டுருக்கேன். போட்டு வச்சு ரைஸை ஒரு 80% 90% பாயிலில் போட்டு அதுக்கப்புறம் தான் போடலாம். ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம், லைட்டாக மசாலா ஏறதுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் ஆகும். அதுக்கு மேலே ரைஸை போட்டு கொத்தமல்லி, புதினா, நெய் போட்டு தம் பண்ண 15 நிமிஷம் தம். தவாவில் போடணும். நெய் போட்டாச்சு, கீழே இறக்கி வச்சுட்டு தவா வந்து ஃபுல் ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் ஹீட் பண்ணால் போதும். தவா வந்து ஃபுல் டெம்பரேச்சர் ஆகிடும். அதுக்கப்புறம் ஹீட் வச்சு தம் பண்ண. இது சில்வர் பாயில், வீட்டில் கூட மூடி போடணும். இந்த ஹோட்டலில் இருக்கிறனால சில்வர் பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணால் ஏர் வெளில வராது. சில்வர் பேப்பர் மூடியாச்சு. இப்போ வந்து எல்லா பேப்பரும் ஒட்டினதுக்கப்புறம் அதெல்லாம் மூணுனதும் லைட்டாக மேலே தண்ணி தெளிச்சுட்டு அது க்ளோஸ் பண்ணி 15 நிமிஷம் தம் போட்டு இறக்க வேண்டியது. பிரியாணி ரெடி. தம் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த பேப்பர் வந்து ஃபுல்லாக ஏறும். அப்புறம் பிரிச்சிடணும். அவ்வளோதான், பிரியாணி ரெடி. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பிரியாணி தான். சிறந்த அளவுக்கு மலை வந்துருப்பாங்க, பிரிஞ்சு வந்துருப்பாங்க. எல்லா ரைஸும் தம்மாக இருக்குது. சாப்பிட்ற அளவுக்கு பதமாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.